எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டயும் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா, இந்த ட்ராமா வந்து நாங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்து அப்லோட் பண்றோம். ஸோ, அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா, இந்த ட்ராமா அடிக்கடி கொஞ்சம் வந்து மாட்டுது. ஸோ, அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. இனிமேல் இந்த மாரி டிலே ஆகாம நாங்க வந்து பார்த்துக்குறோம். இப்போ வாங்க ட்ராமாக்குள்ள போவோம். லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ திருட்டுத்தனமா வந்து நம்ம ஹீரோவோட ரூமுக்கு வந்து வந்திருப்பார்ல, அவங்க அம்மா வீட்ல இருக்கும்போது. ஸோ, அதோட கன்டினியூஷன் தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து வந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, 2 பேரும் கார்ட்டூன் பார்க்கலாம்னு சொல்லி வந்து கூப்பிடுறாங்க. சரி 90ஸ் கிட்ஸா இருப்பாங்க போல 2 பேருமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து உட்காந்து கார்ட்டூன் தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, கார்ட்டூன் பார்க்கறத விட்டு நம்ம ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் இத பார்த்தா நோட் பண்ணிட்டாங்க. கேட்கறாங்க. "இந்த மாரி கார்ட்டூன பார்க்காம எதுக்கு என்ன பார்க்குற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோவா, "இந்த மாரி நான் வந்து உன்னால தான் வந்து கார்ட்டூனே பார்க்க ஆரம்பிச்சேன். அன்னைக்கு நீயும் டாக்டர் சைக்கியும் பார்த்தீங்கன்னா, குடிச்சிட்டு கார்ட்டூன்லாம் வந்து பார்த்துருந்தீங்க தெரியுமா கேம்ப்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து கார்ட்டூனே பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அந்த கார்ட்டூன் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு உன் ஞாபகம் தான் வருது." அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா, ரொமான்டிக்கா வந்து பேசிட்டுருப்பாங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு ஒரே யோசனை. என்னன்னா, ஹீரோ இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருப்பாரா? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா கேட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, சப்போஸ் நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ற மாரி அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா, நீ என்ன வந்து ஷூட் பண்ணுன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த மாரி லூஸ் தனமாலாம் பேசுற? அப்படிலாம் எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. சப்போஸ் அப்படி பிரேக்கப்பே ஆனாலும், நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு தான் நான் வந்து நெனைப்பேன். அத விட எனக்கு வேற எதுவே கிடையாதுன்னு சொல்லிட்டு, இதுங்க 2 இப்படி பேசிட்டே இருக்கும்போது பார்த்தா, திடீர்னு நம்ம ஹீரோயோட அம்மா பார்த்தீங்கன்னா, இரும்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கும், ஹீரோயினுக்கும் டவுட்டு. என்னடா நம்ம 2 பேரும் ரூம்ல இருக்கிறது ஒரு வேள அம்மாக்கு தெரிஞ்சுட்டு அதனால வந்து இரும்புறாங்களா? இல்ல வேற ஏதாவதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, "இல்ல, இல்ல. உங்க அம்மாவ நான் வந்ததுலருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரே இருமலா தான் இருமிட்டே இருக்கிறாங்க. முதல்ல அவங்கள போய் ஹாஸ்பிட்டல் போய் கூட்டிட்டு போணும்." அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, எவ்வளோ கூப்பிட்டு பார்த்துட்டேன். ஆனா அவங்க வந்து வரவே மாட்டேன்றாங்க. அவங்க வந்து ரொம்ப அடமன்ட்டா இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோ தான் என்ன பண்றாரு, பரவால்ல நான் வந்து அவங்கள வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு, மறுநாளே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ, ஹீரோயின், ஹீரோயினோட அம்மா 3 பேரும் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கடுப்பு. என்னடா இது இத்தன நாள் நம்ம கூப்பிட்டு வரல. ஆனா மருமக புள்ள கூப்பிட்ட உடனே வந்து வந்துடுறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கடுப்பாகுது. அவங்க எனக்கு அம்மாவா? இல்ல உனக்கு அம்மாவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம ஹீரோவோட அம்மாவா, "இது பாரு இப்ப இதெல்லாம் பேசாத. நான் வந்து செக்கப் வந்து போயிட்டு நீங்க 2 பேரும் என்ன ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்க வந்து காதுக்கு வந்து பார்க்கணும்ல." அதான் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா வந்து, "சரி ஓகே நான் வந்து பார்த்துக்கிறேன்மான்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா செக்கப்க்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, "இது பாரு நான் காது செக்கப் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நீ இங்கேயே வந்து வெயிட் பண்ணுன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட செக்கப்க்காக வந்து கிளம்பிர்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்லயே இருக்கிற ஒரு கேஃபேட்டேரியால வந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து ஒரு டேட்டுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஒரு டாக்டர். அவரும் பார்த்தீங்கன்னா, இங்க தான் வந்து வொர்க் பண்றாரு. அவரோட பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீன் வந்து வச்சுப்போம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின ஸ்ட்ரெயிட்டா வந்து பார்க்க வராரு. அவருக்கு எப்படி தெரியும்னா, ஹீரோவோட அம்மா வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மீட் பண்ணியிருப்பாரு. அவங்க தான் வந்து சொல்லியிருப்பாங்க, "இது மாரி நானும் என் பொண்ணு அவங்களோட பாய் ஃப்ரெண்டோட வந்திருக்கோம்ன்னு" சொல்லிட்டு. ஸோ, அதனால தான் இவரு வந்து நம்ம ஹீரோயின பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, என்ன ஏதுன்னு எல்லாமே சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவ பத்தியும் அவர் வந்து கேட்கிறாரு. வந்து கேட்கிறாரு. நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இந்த மாரி அவரும் வந்து காதுக்காக வந்து செக்கப்க்குலாம் வந்து போயிருக்காருன்னு சொல்லும்போது, இவருக்கு அப்பதான் வந்து மனசு நிம்மதியாகுது. ஏன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பாரு, இங்க வந்து செக்கப்க்கு வந்திருப்பாரு. அப்ப ஹீரோயின் ஃபோன் பண்ணியிருக்கும்போது, நான் வந்து பார்க்ல இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி பொய் சொல்லியிருப்பாரு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த பேச்ச பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் வந்து கேட்டிருப்பாரு. ஸோ, அதனால தான் இவரு ஏதாவது வந்து தப்பு பண்றாரான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பட் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு கிளியர் கட்டா புரிஞ்சுது. என்னன்னா, ஹீரோயின் வந்து வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மறைக்கிறாரு அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சு போச்சு. அதே மாரி அன்னைக்கு நடந்த விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல அவன் நான் வந்து வருத்தப்படுறேன்னு சொல்லிட்டு தான் அவன் வந்து மறைக்கிறான். அதனால தான் இப்படிலாம் வந்து பிஹேவ் பண்றான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவரு நல்லா தான் வந்து பார்த்துக்கிறாருன்னு" சொல்லி இது பண்ணும்போது, நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி ஹீரோ வந்து மீட் பண்ணலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்றீங்களான்னு சொல்லும்போது, அவரு என்ன பண்றாரு, "இல்ல இல்ல வேணாம் நான் வந்து கிளம்புறேன்னு" சொல்லிட்டு போக பாப்பாரு. அப்பதான் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம ஹீரோ வந்து அவர் செக்கப் முடிச்சுட்டு வந்து வராரு. அப்ப பாத்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இன்ட்ரோ பண்ணி விட்டுர்றாங்க. நம்ப ஹீரோ என்ன பண்றாரு, இந்த மாரி உங்க காதுக்கோ, இல்ல கண்ணுக்கோ ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட வாங்க. என் ஹீரோயினுக்கும் அதே தான் வந்து சொல்றாரு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஆனா, அவருக்கு என்னன்னா, என்னன்னா இங்கேருந்து தப்பிச்சா மட்டும் போதும்ன்றாரு. ஏன்னா, இவங்க வந்து டேட் அரேஞ்ச் பண்ணாங்கல்ல. ஸோ, அது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு அவரு ஏதாவது தப்பா நெனச்சுக்க போறாருன்னு சொல்லிட்டு, அவரு இடத்த விட்டு கிளம்ப பாக்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் தான் வந்து பேசுறாங்க. இந்த மாரி உங்க அம்மா வந்து நம்மள வந்து ட்ரிக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன சொல்ல வர அப்படின்னுட்டு. ஏன்னா அவங்க அம்மா கிட்ட இருந்து ரொம்ப நேரம் மெசேஜோ இல்ல ஃபோனோ இல்லன்ட்டு அவங்களே பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ அப்பதான் கரெக்ட்டா இந்த விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, நம்ம ஹீரோயினோட அம்மா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல டாக்டர பார்க்க வரேன்னு சொல்லிட்டு அழகா வந்து எஸ்கேப் ஆயிட்டு இருப்பாங்க. இத நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா, அந்த டாக்டரோட அந்த இடம் பார்த்தீங்கன்னா, அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா
கரெக்ட்டா அந்த ஹாஸ்பிட்டலோட எக்ஸிட் பக்கத்துல தான் இருக்கும். பட் அவங்க அங்க வந்து போயிருக்க மாட்டாங்க. வேற எங்கேயோ வந்து ரூட் மாரி வந்து போயிருப்பாங்க. ஸோ அத வந்து நம்ம ஹீரோ வந்து அழகா வந்து கெஸ் பண்ணிட்டாரு. அதுக்கேத்த மாரி கரெக்ட்டா வந்து நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட இருந்து மெசேஜும் வருது நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து. இந்த மாரி எனக்கு வந்து நான் கிளம்புறேன். என் வேலைக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து போயிருப்பாங்க. அது ஏன் இந்த மாரி உங்க அம்மா வந்து பண்ணியிருக்காங்கன்னா, சரி அட்லீஸ்ட் வந்து நம்ம ஹீரோ சொல்றாரு. அவரோட மரியாதைக்காக வந்து நம்ம சும்மா வந்து ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சு தான் வந்திருப்பாங்க. பட் ஆனா அவங்க செக்கப்க்குலாம் உண்மையிலே போனாங்களா? இல்லையா? அப்படின்றது தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, இந்த மாரி வந்த டாக்டர் வந்து உங்க அம்மா வந்து ஒரு காலத்துல வந்து டேட் செட் பண்ணவங்க தானே அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினுக்கு ஒரே இது ஆச்சரியமா இருக்கு. என்னது நீ எல்லாத்தையும் கரெக்ட்டா கண்டுபிடிக்கிற அது எப்படின்னு சொல்லும்போது, இல்ல அவன் உன்ன பார்த்த பார்வையே வந்து வேற மாரி இருந்துச்சு. அத நான் கரெக்ட்டா வந்து கெஸ் பண்ணேன். அவனும் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு எல்லாமே வந்து கரெக்ட்டா வந்து கெஸ் பண்ண நம்ம ஹீரோயினுக்கா என்னப்பா உன் கண்ணு செம்ம ஷார்ப்பா இருக்கு. இப்படி எல்லாத்தையும் பட்டு பட்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, இப்படியே பார்த்தீங்கன்னா இதுங்க 2ம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஊருக்கு கிளம்ப போறாரு சொல்ல. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கூட லாஸ்ட்டா வந்து வெளில போறது, இப்படிலாம் வந்து வெளிலலாம் போறாங்க. அப்புறம் ஜிம்முக்குலாம் கூட வந்து போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்க பார்த்தீங்கன்னா, செல்ஃப் டிஃபென்ஸ் கத்துக் குடுக்கறதுக்கு ஒரு ஆள் வந்து ட்ரை பண்றாரு. பட் நம்ம ஹீரோயின் தான் ஆல்ரெடி இந்த ஹீரோ கிட்டலாம் வந்து கத்துப்பாங்களோ, ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா, அவங்க கரெக்ட்டா வந்து பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் வெளிலலாம் போயிட்டு கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, வீட்ல 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப க்ளோஸா ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. இத அவங்க அம்மாவும் வந்து பார்த்துட்டு வந்து சிரிச்சுட்டு அமைதியா வந்து போயிடுவாங்க. சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் வந்து ஊருக்கு வந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தம். ஏன்னா போனா ரிட்டர்ன் வரதுக்கு ரொம்ப நாள் ஆகுமா ஹீரோ. ஸோ, அதனால வந்து "நீ நல்லா சாப்பிடு. அதுக்கப்புறம் நல்லா தூங்கு. நல்ல ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடுன்னு" சொல்லிட்டு ரொம்ப அக்கறையா வந்து பேசுவாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, "முதல்ல நீ போய் நிம்மதியா போய் தூங்கு. நீ வந்து சரியாவே தூங்கல நேத்து. முதல்ல உன்ன நீ பார்த்துக்கோ. என்ன நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு, இப்படியே பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து ஏர்போர்ட்ல வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஸோ, இந்த சீன் அப்படியே கட் ஆக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட அம்மாவ தான் வந்து காட்டுவாங்க. அவங்க இருமல் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப மோசமாகிட்டே வந்து வருது. அப்பதான் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வராங்க. பார்த்தா அழுதுகிட்டே வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து கிளம்பியிருப்பார்ல, வழி அனுப்பி வச்சுட்டு வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா கேட்காங்க, "என்னடி அழுதியா? இந்த மாரிலாம் வந்து அழாத, செய்யாத. ஒரு ரிலேஷன்ஷிப்ல இதெல்லாம் வந்து சகஜம். நீ ரொம்ப சீரியஸா வந்து எடுத்துக்கிட்டேன்னு வந்து நெனைக்கிறேன். முதல்ல நீ உன்ன பார்த்துக்கோ, உன் கெரியர பார்த்துக்கோ. அப்பப்போ வந்து இந்த மாரிலாம் வந்து நடக்கும். அதுக்கு நீ இவ்ளோ சீரியஸாலாம் வந்து இருக்காத." அப்படின்னு சொல்லிட்டு, "நீ வந்து காதல் மோகத்துல வந்து இருக்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கோவம் வந்துரும். "ஏம்மா இப்படிலாம் வந்து பேசுறீங்க? அவன் இப்ப கூட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அக்கறையா தான் வந்து பேசுறான். உங்கள வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா அப்படி இப்படி வந்து பேசுறான். ஆனா நீங்க வந்து அவனோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்காமலே இருக்கீங்க. தப்பு தப்பாவே வந்து பேசுறீங்க. இதெல்லாம் வந்து சுத்தமாவே பிடிக்கல. எல்லாரும் வந்து அப்பா மாதிரி வந்து இருக்க மாட்டாங்கன்னு" சொல்லிட்டு, இவங்க இந்த மாரி பேச அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரியா வந்து ஆயிடுது. "என்னடி ஏன் இந்த மாரிலாம் நீ பேசுற? நான் உன் நல்லதுக்காக தான் வந்து பேசுறேன். அவன் நல்லவன் தான். ஆனா யார் என்னைக்கு எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது. அதனால ஒரு ரிலேஷன்ஷிப்ல எப்பவுமே வந்து ஓரளவுக்கு தான் வந்து இருக்கணும். ரொம்பலாம் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ற. அது மட்டும் கிடையாது. உங்க அப்பாவ எனக்கு சுத்தமாவே வந்து பிடிக்கவும் பிடிக்காது. ஸோ, அதனால வந்து அந்த ஆள பத்தி என்கிட்ட வந்து பேசாதன்னு" சொல்லிட்டு கட்டி புடிச்சுட்டு வந்து பேசுறாங்க. இந்த மாரி "நீ அழறது கூட நீ என்ன மாரி வந்து இல்ல. நீ ரொம்ப வந்து எமோஷனலா இருக்க. இந்த மாரிலாம் ரொம்ப எமோஷனலா இருக்காதன்னு" சொல்லிட்டு, இந்த மாரி பார்த்தீங்கன்னா, அம்மாவும் பொண்ணும் இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் சரியா வந்து தூங்கியிருக்க மாட்டாங்கல்ல. ஸோ, அதனால கண்ணுக்கு ட்ராப்ஸ்லாம் போட்டு அவங்க அம்மா தான் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்றாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, உங்க அம்மா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. என்னன்னா, இவங்க ஹாஸ்பிட்டல்லாம் போயிருக்காங்க, செக்கப்லாம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா, ரிப்போர்ட் வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் விஷயம் தெரியுது. இவங்க அம்மாக்கு பார்த்தீங்கன்னா, லங் கேன்சர் இருக்காம். அதுவும் மிட் ஸ்டேஜ்ல வந்து இருக்காம். ஸோ, அதனால இனிமேல் வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ சின்ன வயசுல வந்து யோசிச்சு பார்ப்பாங்க. என்னன்னா, அவங்க பொண்ணு கூட அவங்க ரொம்ப நாள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா, அவங்க பொண்ணு இத்தன நாளா வந்து அவங்க அப்பா கூட தான் வந்து இருந்திருப்பாங்க. நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து இவ்ளோ ரெக்ரெட் பண்ற மாரி வச்சுக்கிட்டோமே! இனிமேலாச்சும் என் கடைசி காலத்துல சாகுற காலத்துக்கு முன்னாடியாச்சும் என் பொண்ணு கூட வந்து கொஞ்ச நாள் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா இப்ப தான் வந்து யோசிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீன் அப்படியே கட் ஆக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அங்க எக்ஸாமு, அங்க டெஸ்ட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து முடிக்கிறாரு. என்னன்னா, அவரு வந்து அந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரிக்கு போனோம்ல, ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற டெஸ்ட் எல்லாமே வந்து பண்றாரு, செய்றாரு. இத பத்தி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கும் அப்டேட் குடுத்துட்டு தான் இருக்காரு. என்னதான் இந்த டெஸ்ட்லலாம் அவர் பாஸ் பண்ணிட்டாலும், கடைசியா இருக்க டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த பாம்ப வந்து டெஃப்யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த டெஸ்ட் வந்து பண்ணணும். பட் அதுக்கு இப்ப நம்ம ஹீரோ வந்து ரெடியா இருக்காரா? இல்லையான்றது அவருக்கே ஒரு டவுட் வந்து. ஸோ அதனால நம்ம இன்ஜினியர் கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணி, இந்த மாரி உனக்கு இங்க தெரிஞ்சவங்க யாராவது ஸ்டிமுலேஷன் சென்டர் அதான் இதுக்கான சென்டர் ஏதாவது இருக்கா? இந்த பாம்ப்ல டெஃப்யூஸ் பண்ண சென்டர் இருக்கா? உன் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டு பாரு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம இன்ஜினியர் பையப்புலயும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த வந்து சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அங்க வந்து போறாரு. பட் அந்த பாம் டெஃப்யூஸ் பண்றத பார்த்தோனே பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்கு உடனே பார்த்தீங்கன்னா, அந்த கேப்டனுடைய இந்த நினைவு தான் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வருது. அவரால சரியாவே பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ்டே வந்து பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல. அவரால
அவரால ஃபோக்கஸ்டும் வந்து பண்ண முடியல. கடைசியில பார்த்தீங்கன்னா, அவரால அந்த பாம்ப டெஃப்யூஸும் வந்து பண்ணவும் முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா, இதுலேருந்தே தெரிஞ்சிடும் நம்ம ஹீரோ வந்து என்னதான் வந்து சரியான மாரி காட்டினாலும், இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த சீன் அப்படியே கட் ஆக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின தான் வந்து காட்டுது. நம்ம ஹீரோயின் தான் இப்போ ஒரு புக் வந்து எழுதிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களோட மென்டார் கிட்ட வந்து பேசுறாங்க. அவங்க அந்த மென்டரும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி முன்ன எழுதின புக் கூட சூப்பரா தாம்மா இருந்துச்சு. இன்னும் கன்டின்யூ பண்ணு. பட் இப்ப எழுதுற புக் இன்னும் நல்லா தான் இருக்கு. அந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரி பத்திய எல்லா விவரங்களும் நீ வந்து சொல்லியிருக்க. எனக்கே வந்து அந்த இடத்துக்கு போகணும், செய்யணும்னு ரொம்ப வந்து ஆசையா இருக்கு. கண்டிப்பா நீ வந்து நல்லாவே வந்து பண்ணுவமான்னு சொல்லிட்டு, இவரு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின ரொம்ப என்கரேஜ் பண்றாரு. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சார் உங்களோட ஹெல்ப் இல்லாம என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேரும் இந்த புக்க பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் சைக்கிள்ல வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்ணு ஒரு மாரி மங்கலாயி கீழ வந்து விழுறாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கண் இங்க கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு போல. உடனே பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கும் போறாங்க. நம்ம ஹீ தான் பார்த்தீங்கன்னா செக் பண்றாரு. என்னன்னா, இப்போதைக்கு நான் சில ட்ராப்ஸ் மட்டும் குடுக்குறேன். அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே. சப்போஸ் அது ஒர்க் அவுட் ஆகலன்னா, நீங்க ஒரு மைனரா ஒரு சர்ஜரி மட்டும் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அத எடுத்துக்கிறேன். பட் இப்போதைக்கு எங்க அம்மாகிட்ட இத பத்திலாம் பேசாதீங்க. அது மட்டும் ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கன்னு வந்து சொல்றாரு. உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து வெளில வந்து கேட்கறாரு. இந்த மாரி வந்து நீங்க கொஞ்சம் உள்ள வரீங்களா? அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, அவங்களும் பார்த்தீங்கன்னா, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பயந்து அடிச்சுட்டு வராங்க. பார்த்தா அவங்க அம்மா இந்த மாரி வந்து டாக்டர் கிட்டலாம் போய் பார்க்க மாட்டேன்றாங்கல்ல. ஸோ அதனால நம்ம ஹீரோயின் பத்தி இங்க ஒரு செக்மேட் வைக்கிறாங்க. என்னன்னா, நீங்க வந்து உங்க உடம்பு போய் டாக்டர் கிட்ட போய் காட்டுங்க, செய்யுங்க. நான் இங்க வந்து எல்லாமே பண்ணிக்கிறேன், செய்றேன்னு சொல்லும்போது, அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வந்து கத்துறாங்க. "ஏன்டி இந்த மாரிலாம் வந்து பேசுற? உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லையா? நீ வர வர ரொம்ப வந்து அடம் பிடிக்கிற. உனக்கு மூளை இருக்கா இல்லையா? முதல்ல அத போய் செக் பண்ணணும்னு" சொல்லும்போது, இங்க பார்த்தீங்கன்னா, அந்த வந்து சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மா கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாரி வந்து இந்த மாரிலாம் பண்ணாத. நீ ரொம்ப அடமென்ட்டா இருக்க. என்ன மாதிரியே வந்து நடந்துக்கன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, "இத பாருங்க என் மேல எந்த அளவுக்கு அக்கறை வச்சிருக்கீங்களோ, அதே மாரி தான் நானும் உங்க மேல வந்து அக்கறை வச்சுக்கிறேன். ஏம்மா இப்படிலாம் வந்து பிஹேவ் பண்றீங்க? நம்ம நார்மலா ஒரு அம்மா, பொண்ணு மாரி வந்து நடந்துக்கலாமே. ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்து நீங்க டாக்டர் கிட்ட போய் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க. என்னன்னா, "இந்த மாரி நீங்க ஒரு நர்ஸ வந்து அரேஞ்ச் பண்ணி குடுங்க. ஏன்னா எங்க அம்மா வந்து ஏமாத்திட்டு போயிடுவாங்க" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீயும் பார்த்தீங்கன்னா, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்றாங்க. நம்ம ஹீரோயோட அம்மா பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து கோவப்படுறாங்க. ஹீரோயின திட்டுறாங்க. பட் இது எல்லாமே அவங்க உள்ளுக்குள்ள ரசிச்சுட்டு வெளில போகும்போது பார்த்தீங்கன்னா, சிரிச்சுட்டே வந்து போயிட்டாங்க. இத நம்ம ஹீயும் பார்த்தீங்கன்னா வந்து நோட் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, "இத பாருங்க உங்க அம்மாக்கு வந்து நீங்க பண்றது எல்லாமே வந்து புடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க வந்து வெளில கோவப்பட்டாலும் வெளில வந்து சிரிச்சு இந்த மாரி தான் இருக்காங்க. நான் கூட அவங்கள வந்து பார்த்துன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோயினுக்கா "அப்படியா? நான் வந்து அவங்கள கஷ்டப்படுத்துறேன்னு வந்து எனக்கு நினைக்க தோணுது. ஆனா இப்ப நீங்க சொன்ன அப்புறம் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அவங்களும் அவங்க உடம்ப வந்து பார்த்துக்கணும்ல. ஏன் இந்த மாரி வந்து இருக்காங்கன்னு" சொல்லிட்டு அவங்க அம்மாவ நெனச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ரொம்ப வந்து வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அவங்க அம்மாவோட ரிப்போர்ட் பத்தி தான் வந்து கேட்கறாங்க. பட் அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, "இல்ல இப்ப தான் டெஸ்ட்டுக்குலாம் குடுத்தேன். எனக்கு ரிப்போர்ட் வர கொஞ்ச நாள் ஆகும்" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் வருது. நம்ம ஹீரோயினோட அம்மா தான் வந்து பார்க்குறாங்க. ஏதோ ஸ்கேம் நம்பர்ன்னு சொல்லி கட் பண்ணிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயின், "அம்மாம்மா அது வந்து 069 நம்பரா கூட இருக்கும்மா. நம்ம ஹீரோவா கூட இருக்கும். ஏம்மா இந்த மாரி பண்ணீங்கன்னு" சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பருக்கு வந்து கால் பண்றாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மா பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து கேட்பாங்க. நம்ம ஹீரோயின் உடனே இந்த மாரிலாம் ஒட்டுலாம் கேட்காதீங்க. முதல்ல இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லும்போது, அவங்களும் பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோ கிட்ட அந்த புக் விஷயம் இதெல்லாம் பத்தி வந்து பேசுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியரா வந்து வெளில கேட்கும். இதுல ஒட்டு கேட்கறதுக்கு என்ன இருக்குன்னே தெரியல. அவங்களும் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கேட்டுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த முக்கியமான டாக்குமெண்ட்ஸு, இன்சூரன்ஸு, அதுக்கப்புறம் பேங்கோட இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கவர்ல போட்டு வந்து வச்சுருவாங்க. ஸோ இவங்களுக்கு இங்க என்ன இது ஆச்சுன்னே தெரியல. ஏன் இந்த மாரி பண்றாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, ஹீரோயின் கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் சரி ஓகே நம்ம ஒரு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டிமுலேஷன் எடுத்துட்டு போய் அந்த பாம்ப டிஃப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணாரு. பட் அவரால சுத்தமா வந்து முடியாது. ஒரு மாதிரி மனுஷனே அந்த இடத்துலருந்து ஒரு மாதிரியா வந்து ஆயிடுவாரு. ஸோ இந்த சீன் அப்படியே பார்த்தீங்கன்னா கட் ஆக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் வந்து கட் ஆகும். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா குடுத்த ட்ராப்ஸ் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஸோ மைனரா ஒரு சர்ஜரி பண்றதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா சர்ஜரி முடிஞ்சு அவங்க வந்து 1 வீக் வந்து பெட் ரெஸ்ட்ல தான் வந்து இருக்கணும். ஸோ, அதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி வந்து ஹீரோ வந்து ஊருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து வந்துருவாராம். பட் இவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நம்ம ஹீரோக்கு ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லி, அவர வந்து வரவிடாம தடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஃபோன்லாம் ட்ரை பண்ணாங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அவங்க அம்மா வந்துர்றாங்க. அவங்க அம்மா வந்தோனே பார்த்தீங்கன்னா, இப்ப எதுக்கு அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு நெனைக்கிற? ஒரு பாய் ஃப்ரெண்ட்னா எதுக்கு இருக்கணும்? சந்தோஷத்துல மட்டும் இல்ல, கஷ்டத்துலயும் கூட இருக்கணும். நீ வந்து அவன வர வை, அதுவே நல்லதுன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அவன் அவன் வேலைல அங்க ஃபோகஸ்டா வந்து இருக்கட்டும். ஒரு வாரம் தானே நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு
படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எடுத்துட்டு வந்த அந்த சாப்பாடுலாம் சாப்பிட்டு வந்து படுத்துடுறாங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா சைலண்டா படுத்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பிடுவாங்க. பட் அவங்க அம்மாவுக்கு ஒரு யோசனை. ஏன்னா நம்ம வந்து கடைசி வரைக்கும் நம்ம பொண்ணு கூட இருக்க போறது கிடையாது. அட்லீஸ்ட் அவன் வந்தாச்சு கொஞ்சம் நல்லா இருக்குமே சொல்லிட்டு அத பத்தி தான் வந்து யோசிக்கிறாங்க. ஸோ இந்த சீன் அப்படி கட் ஆக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினியர் ஃபைவ்ல தான் வந்து காட்டுறாங்க. என்னன்னா நம்ம ஹீரோ வந்து இந்த லாஸ்ட்டா ஒரு டெஸ்ட் எடுக்கணும்ல இந்த பாம் டிஃப்யூஸ்க்காக. பட் அந்த டெஸ்ட்ட பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எடுக்கலன்ட்டாராம், ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். ஏன் எதுக்குன்னு வந்து தெரியல. நம்ம இன்ஜினியரும் பார்த்தீங்கன்னா, அத பத்தி விசாரிக்கும்போது, நம்ம இன்ஜினியர் தான் வந்து அந்த ஸ்டிமுலேஷன் சென்டர் தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருப்பார்ல. அவரு என்ன பண்ணியிருப்பாரு, நம்ம ஹீரோ வந்து இப்ப என்ன பண்றாரு, ஏது பண்றாரு அந்த இடத்துல இருந்து ரெக்கார்டர் சிசிடிவி கேமராலாம் இருக்கும் போல. ஸோ அதோட ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஜினியர் பயபுலைக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அத பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஜினியர் ப்ளே பண்ணி பார்க்கும்போது, நம்ம ஹீரோ வந்து போறாரு, செய்றாரு, பயப்படுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூமுக்குலாம் போறாரு. ஒரு மாதிரியா வந்து ஆகுறாரு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இன்ஜினியர் பயபுலைக்கு தெரிஞ்சு போச்சு. பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு மாரி வியர்டா நடந்திருப்பாரு பார்த்திருப்பாரு. பட் ஆனா அந்த சீன் அப்படியே தான் கட் ஆகுது. அதுக்கு மேல அவரு என்ன பண்ணாரு அப்படின்றத வந்து காட்டல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, எப்படிடா வந்து ஹீரோவ சமாளிக்கிறது, அவங்க ஊருக்கு வரவிடாம வந்து அவாய்ட் பண்ணி யோசிச்சுட்டே இருக்கும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து கால் பண்ணிடுறாரு. என்னன்னா, இந்த மாரி வந்து ட்ரெய்னிங் செஷன் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ, அதனால நான் இங்கேயே இருக்க வேண்டியதா இருக்கும். நீ கோச்சுக்காத அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாயிடுது. அப்பா நம்மளா ஒண்ணு சொல்லணும்னு நெனச்சா, அவனாவே இது பண்ணிட்டான்னு சொல்லிட்டு, இல்ல இல்ல பரவால்ல நீ இங்கேயே இரு. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அது மட்டும் கிடையாது. எனக்கும் வந்து கொஞ்சம் வேலை விஷயமா ஊருக்குலாம் வந்து போகணும். நானும் பார்த்தீங்கன்னா, சிலர் இன்டர்வியூலாம் எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட அம்மா வந்து இரும்பிட்டே தான் வந்து உள்ள வருவாங்க. நம்ம ஹீரோக்கு அந்த வாய்ஸ் வந்து கேட்டோனே, "என்னாச்சு உங்க அம்மா இன்னும் இரும்பிட்டு தான் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா?" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "இல்ல இந்தா போயிட்டாங்க. ரிப்போர்ட்டுக்கு தான் இன்னும் வெயிட்டிங் இருக்கு. சரி எங்க அம்மா வந்துட்டாங்க. நான் வந்து டின்னர் சாப்பிட போறேன். நீ போய் ஒழுங்கா உன் வேலைய பாருன்னு" சொல்லிட்டு இது பண்ணும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரே சிரிப்பு தான் ஹீரோ கிட்ட பேசினதுக்கு அப்புறம். நம்ம ஹீரோவோட அம்மாவா, "என்னடி இப்போ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க. உனக்கு வந்து மெடிசினே வந்து தேவையில்ல. ஹீரோவே மெடிசனா இருந்தா போதும் போலன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா, "ஆமாம்மா அவன் வந்து டாக்டரா ஆனா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா எனக்கு மட்டும் தான் டாக்டரா இருக்கணும்னு" சொல்லி இது பண்ணும்போது, நம்ம ஹீரோட அம்மா பார்த்தீங்கன்னா சிரிப்பாங்க. "என்ன இந்த பொண்ணு இப்படி காதல் மயக்கத்துல இப்படி என்ன ஆயிட்டாளேன்னு" சொல்லிட்டு, அவங்க பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஜினியர் பைபிளுக்கு மெசேஜ் போடுவாரு. என்னன்னா, இந்த மாரி வந்து இந்த டெஸ்ட் என்னால வந்து எடுக்க முடியல. நான் அடுத்த வாட்டி கண்டிப்பா வந்து எடுக்கிறேன்னு சொல்லும்போது, அந்த இன்ஜினியர் பைபிளே சரி ஓகேடா எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்குன்னு உன்ன நீ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் வந்து பண்ணிக்காதன்னு வந்து இதுக்கு மெசேஜும் வந்து போட்டுருவாரு. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த ரூமுக்கு மறுபடியும் வந்து போவாரு. அவருக்கு பண்ணணும்னு தோணுது. பட் இருந்தாலும் அந்த பயம் ஒரு பக்கம் இருக்கிறதுனால, அவருக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே வந்து புரியல. ஸோ இந்த சீன் அப்படியே கட் ஆக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்க அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து காட்டுறாங்க. பார்த்தா இன்னைக்கு நம்ம ஹீரோயின் டிஸ்சார்ஜ் போல. ஸோ எல்லாமே ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, இந்த மாரி உங்களுக்கு கண்ணுக்கு வேற எதுவும் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் ஏதாவது ஆச்சுன்னா, நீங்க என்கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் அம்மா பார்த்தீங்கன்னா, அவங்க வேலையில ரொம்ப வந்து பிஸியா இருக்காங்க. ஒரே ஃபோன் கால் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் இதெல்லாம் வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்க ரிப்போர்ட் வந்துருச்சான்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாரி நான் வேணா கிட்ட வேணா சொல்லட்டுமா, பேசட்டுமான்னு சொல்லி கேட்பாங்க. பட் நம்ம ஹீரோயின் அம்மா, இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ரிப்போர்ட் வந்துச்சு. நம்ம வீட்டுக்கு போய் அத பத்தி பேசிக்கலாம்ன்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் வருவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்பதான் அந்த ரிப்போர்ட்ட வந்து பார்க்குறாங்க. லங் கேன்சர் இருக்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சோனே கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாரி ஏன் இந்த விஷயத்த முன்னாடியே வந்து சொல்ல? அது மட்டும் கிடையாது. இந்த ரிப்போர்ட் வந்து என்னோட கண் ஆப்ரேஷன் முன்னாடியே வந்து வந்துருச்சு. ஏன் இந்த மாரி பண்றீங்க? இப்ப ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தான். பட் நீங்க வந்து தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க. ஏம்மா இப்படிலாம் வந்து பண்றீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "இல்லடி இப்ப நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எந்த பிரயோஜனமும் வந்து இருக்காது. ஏன்னா வந்து மிட் ஸ்டேஜ்க்கு வந்து வந்துருச்சுன்றாங்க. இனிமே நான் பொழைப்பேனா இல்லையான்னு அது கூட வந்து தெரியாது." அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு கவர்ல முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் போட்டு வச்சிருப்பாங்களா, அதுல இந்த வீட்டோட பத்திரம், அதுக்கப்புறம் பேங்க் சம்மந்தப்பட்டது, இவங்க எடுத்த பாலிசி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட குடுத்துறாங்க. நம்ம ஹீரோயின் இன்னும் கடுப்பாகுறாங்க. "ஏம்மா இப்படிலாம் வந்து பண்றீங்க? இப்ப கூட வந்து உங்க உடம்ப பார்த்துக்கணும்னு வந்து தோணல. இதெல்லாம் வந்து குடுக்குறீங்க. அப்போ இப்பவும் வந்து உங்க வேலை தான் முக்கியம் அப்படின்றீங்க. நீங்க வந்து எனக்கு அம்மா தானே! எங்க அம்மாவா கடைசி வரைக்கும் என் கூட வந்து இருக்க மாட்டீங்களா? ஏம்மா இப்படிலாம் வந்து பண்றீங்கன்னு சொல்லும்போது, அவங்க பார்த்தீங்கன்னா, "இல்லடி அப்படிலாம் எதுவும் இல்லடி. இன்னும் எனக்கு கொஞ்சம் சில வேலைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து முடிக்கணும்." அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "இல்ல, இல்ல அதெல்லாம் வந்து முடியவே முடியாது. நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தே தான் ஆகணும். ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகி தான் ஆகணும்னு" சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயோட அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிடுறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நர்ஸ் வந்து இந்த மாத்திரை வந்து குடுக்குறாங்க. டெய்லியும் வந்து ஒவ்வொரு மாத்திரை வந்து எடுக்கணும். வாரத்துல வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது, கரெக்ட்டா பாத்தீங்கன்னா, இவங்க கிட்ட ஒர்க் பண்ற எல்லாரும் எம்ப்ளாயீஸ்லாம் வந்துட்டு இந்த மாரி வேலை இருக்காதுன்னு சொல்லி குடுத்துடுறாங்க. அப்ப அந்த நர்ஸ் என்ன பண்றாங்க, என்ன பண்ணுன்னு தெரியல யோசிச்சுட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தான் என்ன பண்றாங்க, அந்த மாத்திரைய என்கிட்ட குடுங்க. நான் வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, இந்த கண்டிஷன்ல கூட பாத்தீங்கன்னா, வேலையில ரொம்ப அக்கறையா வந்து இருக்காங்க. இத பத்தி நம்ம ஹீரோயினும் வந்து யோசிச்சுட்டே வெளில வராங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, சரி ஓகே நம்ம ஹீரோக்கு வீடியோ கால் வந்து
பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, முகத்தெல்லாம் வந்து டச் அப்லாம் வந்து பண்ணிக்கிறாங்க. ஏன்னா, நம்ம ஹீரோக்கு வந்து எந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைக்கிறாங்க. ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம ஹீரோ வந்து செம்ம ஸ்வெட்டிங்கா வந்து இருக்கும். ஒரே வந்து டென்ஷன்ல தான் வந்து இருப்பாரு அந்த மனுஷன் இப்பவும் கூட. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அத நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. "என்ன ஆச்சு? ஏதாச்சு? ஏதாவது வேலைலாம் ரொம்ப இதுவா இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, நடந்த விஷயத்த எதுவும் வந்து சொல்லல. "ஏதாவது இங்க ட்ரெஸ்லாம் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கு. அதுதான் வேற எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா உனக்கு என்ன ஆச்சு? உன் கண்ணுக்குள்ளேயே ஒரே டார்க் சர்க்கிள்ஸா இருக்கு. நீ சரியா தூங்குனியா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, "இல்ல, இல்ல எனக்கு இப்ப சரியா தூக்கம் இல்ல. கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு. அதனால தான். நீ எதுவும் வந்து டென்ஷன்லாம் ஆகாத. சரி உன் வேலை எப்போ முடியும்னு வந்து கேட்கறாங்க நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோவா, "இல்ல, இல்ல என் வேலை சீக்கிரமாவே முடிஞ்சிடும். அப்பதான் வந்து உன்ன பார்க்கறதுக்கு நான் வந்து வரணும். அப்பதானே வந்து இதுவா இருக்கும்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "இந்த ஆப்பிள்லாம் வந்து சாப்பிடுறியா? உன் உடம்புக்கு ரொம்ப வந்து நல்லது" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அத வந்து காட்டுவாரு. ஒரு பாக்கெட்ல வந்து வச்சுட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, "சரி ஓகே எனக்கு வேலை இருக்கு. நான் வந்து கிளம்புறேன். உடம்ப வந்து பார்த்துக்கோன்னு" சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா கால கட் பண்ணிடுவாங்க. இங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு விதமான பிரச்சனையில வந்து இருப்பாங்க. நம்ம ஹீரோவே என்ன பண்றாருன்னா, அந்த ஆப்பிள வந்து லாக்கர்குள்ள வந்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ண பார்ப்பாரு. பட் அந்த லாக்கர கூட அவரால வந்து க்ளோஸ் பண்ண முடியல போல. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோட நிலைமை ரொம்ப வந்து மோசமாகிட்டு இருக்கு. அவரு பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து ஒரு மாதிரியா வந்து ஆயிடுறாரு. அந்த பொம்மைய பார்க்கும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மனுஷன் செம்ம டென்ஷனா வந்து ஆயிடுவாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த கேப்டன் கூட வந்து இந்த மாரி இறந்து போயிருப்பார்ல நம்ம ஹீரோவால தான். நம்ம ஹீரோவால இறந்து போயிருக்க மாட்டாரு. பட் அவருக்கு ஒரு கில்ட் ஃபீலிங் இந்த மாரி என்னால தான் வந்து இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு, அவரு ஒரு பக்கம் கில்ட் ஃபீலிங்க யோசிச்சிட்டே இருக்கும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, டாக்டர் வந்து கால் பண்ணியிருப்பாங்க. அந்த கால் தெரியாத்தனமா அட்டெண்டும் வந்து ஆயிருக்கும். பட் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த கால வந்து பேசியிருக்க மாட்டாரு. அவரு பார்த்தீங்கன்னா, அழுதுட்டு ஒரு மாரி டிப்ரஷன்லயே வந்து இருப்பாரு. அந்த டாக்டரும் பார்த்தீங்கன்னா வந்து கேட்பாங்க, "என்னாச்சு? ஏதாச்சுப்பா? ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேச்சே வந்து குடுக்க மாட்டாரு. ஒரு மாரி அழுதுகிட்டே தான் வந்து இருப்பாரு. ஸோ இந்த சீன் அப்படியே கட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயோட அம்மாவ தான் வந்து காட்டுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, இன்னமும் ஸ்டில் வேலையில தான் வந்து மும்முரமா வந்து இருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் வருவாங்க. சாப்பாடுலாம் வந்து குடுப்பாங்க. பட் அவங்க அம்மா அங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, வேலையிலேயே வந்து பிஸியா வந்து இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோட நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்குல்ல. இந்த டிராமாட்டிக் இதுல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அவங்க பார்க்குற ஒரு டாக்டர் இருப்பாங்கல்ல, ஒரு லேடி டாக்டர். அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, தெரப்பி செஷன் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா, அவரோட நிலைமை கொஞ்சமாச்சும் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்ல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, தெரப்பி செஷன் வந்து ஸ்டார்ட் பண்றாரு நம்ம ஹீரோ ஒரு பக்கம். ஸோ இப்படியே வந்து நாட்கள் போயிட்டே இருக்கும்போது, ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அம்மாவ காட்டுறாங்க. என்னன்னா, இன்னும் பார்த்தீங்கன்னா வேலையில மும்முரமா தான் இருக்காங்க. அவங்க குடுத்த மெடிசன கூட அவங்க வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. "இப்ப கூட வந்து இந்த மாரி வந்து பண்ணிட்டு இருக்கீங்களே! இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மான்னு" சொல்லிட்டு அவங்க அவங்க வொர்க் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்டயும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. "எங்க அம்மா இங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து இருக்கிறாங்க. அப்படும் நீங்க வந்து வேலை வேலைன்னு அப்படி வந்து பண்றீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட ஓவராவே வந்து தெரியலையா? உங்க வேலைய நீங்களே வந்து பார்த்துக்க மாட்டீங்களா? எல்லாத்துக்குமே வந்து எங்க அம்மா தான் வந்து வேணுமா? அவங்க பாருங்க மாத்திரை கூட எடுக்காம இருக்காங்க. சாப்பிடாம கூட இருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட ஓவரா இல்லையேன்னு" சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுறாங்க. அப்ப அவங்க ஒர்க் பண்றவங்க எல்லாம், "இல்ல மேடம் அப்படிலாம் எதுவும் இல்ல மேடம். நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னான்னு சொல்லிட்டு தான் அவங்க அம்மா கிட்ட நாங்க வந்து வரோம்ன்னு" சொல்லும்போது, அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா, "இல்லடி அப்படிலாம் எதுவும் இல்லடி. இவங்க எல்லாருமே சின்ன சின்ன பசங்க. என்னோட கைடன்ஸ் இல்லாம வந்து அவங்களால எதுவும் பண்ண முடியாதுடின்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. "ஏம்மா இந்த டைம்ல கூடமா இப்படி வந்து பிஹேவ் பண்ணுவீங்க? உங்கள நீங்க பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. என்னால வந்து இப்படிலாம் உங்கள வந்து பார்க்கவே முடியல" அப்படின்னு சொல்லும்போது, அங்க இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாரி கேட்கறாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட. "இல்ல மேடம் இனிமேல் நாங்க இந்த மாரி பிஹேவ் பண்ண மாட்டோம் மேடம். எங்கள மன்னிச்சிடுங்கன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாவும் என்ன பண்றாங்க, சரி விடுடி அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டு, அவங்க பொண்ணு இப்ப கத்துனாங்கல்ல, சோ அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ஒர்க் பண்ற ஆளுங்கிட்ட வந்து, என் பொண்ணு சார்பா நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாரும் வந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு, எல்லாரும் பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, இந்த பாரு அழுறது கூட நீ என்ன மாரி வந்து அழ மாட்ட. ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காவே வந்து இருக்க மாட்டேன்ல. எதுக்கு எடுத்தாலும் எமோஷனலா வந்து ஆயிடுறேன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினா ஏம்மா இந்த மாரிலாம் வந்து பேசுறீங்க? உங்க ஒர்க் உங்களுக்கு முக்கியம் தான். அதுக்குன்னு இப்போ பெட் ரெஸ்ட் வந்து நீங்க எடுக்கணும். ட்ரீட்மெண்ட் ப்ராப்பரா வந்து இது பண்ணணும். அத விட்டு இன்னமும் வேலையிலேயே வந்து பிஸியா இருக்கீங்கன்னா, இது கொஞ்சம் கூட வந்து நல்லா இல்லன்னு சொல்லும்போது, அவங்க அம்மாவா "இத பாரும்மா நான் உன்ன மாரி ஒண்ணும் யங்லாம் வந்து கிடையாது. நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ நான் மத்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருமே சின்ன சின்ன பசங்க தான். இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து நெறைய விஷயங்கள் வந்து கத்துக்கணும். சப்போஸ் அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். அதனால தான் நான் அவங்களுக்கு வந்து கைட் பண்றேன். அதனால நீ எதுவும் அதுல தப்பா வந்து எடுத்துக்காத. என்னோட ஆயுள் காலம் வந்து எவ்வளவு நாள்னு எனக்கே வந்து தெரியாது. சப்போஸ் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, இவங்க எல்லாரும் தான் உனக்கு ஃபியூச்சர்ல வந்து ஹெல்ப் பண்ண போறாங்க. சோ அந்த மாரிலாம் நீ வந்து பேசாத, செய்யாதன்னு வந்து சொல்றாங்க இந்த மாதிரி. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாரி என்ன கேட்கறாங்கன்னா, "இப்போ கூட உங்களுக்கு வந்து அப்பாவ பார்க்கணும்னு வந்து தோணலையாம்மா?" அப்படின்னு வந்து கேட்பாங்க. பட் நம்ம ஹீரோயோட அம்மாவ, "இல்ல எனக்கு அந்த ஆள வந்து இப்ப கூட
எனக்கு பார்க்கணும்னு வந்து தோணல. சப்போஸ் நான் செத்து போயிட்டேன்னா கூட, என்னோட ஃபியூனரலுக்கு கூட அவர் வந்து வரக்கூடாது. ஏன்னா, எனக்கு அந்த அளவுக்கு அந்த மனுஷன வந்து பிடிக்காது. என் லைஃப்ல ஸ்ட்ரகிள் ஆன டைம்லலாம் வந்து என் கூட யாருமே வந்து இல்ல. என் வேலையும், என் படிப்பும் தான் என் கூட இருந்துச்சு. ஸோ அதுதான் என்ன வந்து இவ்ளோ தூரம் வந்து வளர்த்துருக்கு, செஞ்சிருக்கு. ஸோ எனக்கு அதுவே வந்து போதும். நான் வந்து இந்த வாழ்க்கைய வந்து சந்தோஷமா தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த மாரி சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் அத கேட்டு வந்து அமைதியாயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டும் ஆகுது. நம்ம ஹீரோயினோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, அவங்க பொண்ணுக்கு சில அட்வைஸ்லாம் வந்து குடுக்குறாங்க. என்னன்னா, "இத பாரு நீ லவ்ல இருக்க அதெல்லாம் வந்து ஓகே. ஆனா கடைசி வரைக்கும் நீ நீயாவே இரு. யாரையுமே உன்ன கண்ட்ரோல் எடுக்காத. நீ என்ன பண்றியோ அத பண்ணு. உனக்கு பிடிச்சத பண்ணு, செய்யி. ஏன்னா இந்த உலகம் அவ்ளோ பெருசுன்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோனோட அம்மா பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு நல்லா வந்து அட்வைஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப கூட பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அப்பலாம் கொஞ்சம் முன்ன கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் மோசமா இருக்கும். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கூட இந்த ஸ்டூடண்ட்ஸ் விஷயத்துல ஒரு விஷயத்துல மாட்டியிருப்பாங்க தெரியுமா? அது கூட பாத்தீங்கன்னா, இன்டர்நெட்ல செம்மையா வந்து வைரலா வந்து போயிட்டுருக்கும். அந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு உடம்பு வந்து சரியில்ல. பட் அந்த டைம்ல கூட அதெல்லாம் வந்து படிப்பாங்க, செய்வாங்க. இந்த மாரி என் பொண்ணுக்கு அந்த டைம்ல கூட என்னால வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்க முடியும்ன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்படுவாங்க. அந்த விஷயத்தையும் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஒரு மாரி வந்து அழுதுட்டு அவங்க அம்மா வந்து கட்டி பிடிச்சுருவாங்க. இந்த மாரி "சாரிம்மா, நீங்க வந்து ரொம்ப வந்து அடமென்ட். நீங்க வந்து ரொம்ப ஆட்டிட்யூட் ஆனவங்கன்னு நான் வந்து நெனச்சேன். ஆனா நீங்க வந்து இவ்ளோ அக்கறை வந்து இருக்கிற ஆள் எனக்கு சத்தியமா வந்து தெரியாதும்மா. என்ன மன்னிச்சுடுங்கம்மா" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினோட அம்மா பாத்தீங்கன்னா, "உனக்கு என்ன அவ்ளோ வந்து பிடிக்காதா?" அப்படின்னு வந்து கேட்பாங்க. நம்ம ஹீரோயினா உண்மைய ஒத்துப்பாங்க. "ஆமாம்மா, உங்கள எனக்கு அவ்ளோ வந்து பிடிக்காதுதான். ஆனா வந்து நீங்க என் மேல இவ்ளோ வந்து அக்கறை வச்சிருக்கும்போது, சத்தியமா நான் வந்து இதுக்கு ரொம்ப வந்து அசிங்கப்படுறேம்மா. நான் வந்து உங்ககிட்ட சாரி கேட்கிறேம்மா. இனிமேல் வந்து நான் உங்க கூட தான் வந்து இருக்க போறேன்னு" சொல்லும்போது, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இந்த மாரி பொண்ணு இப்பயாச்சும் வந்து புரிஞ்சுக்கிட்டாளுங்களே சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட அம்மா பார்த்தீங்கன்னா, "சரி விடு, நீ அதெல்லாம் நினச்சு கவலைப்படாத. இனிமேல் நான் வாழ போறது கொஞ்சம் காலமா இருந்தாலும், உங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலயே உங்க கூட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன். பட் அதுக்கான வாய்ப்பே வந்து எனக்கு வந்து இல்ல. பட் இப்பயாச்சும் நான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு" சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணும் பார்த்தீங்கன்னா, இங்க செம்ம எமோஷனலா வந்து இருப்பாங்க. ஸோ இந்த சீன் அப்படியே கட் ஆக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தான் வந்து காட்டுவாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, இப்போதைக்கு அந்த தெரப்பிலாம் வந்து எடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த தெரபிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "நீங்க என்னதான் என்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும், உங்களுக்கு புடிச்சவங்க கிட்ட உங்க மனசுல இருக்கிற விஷயம் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோ என்ன யோசிப்பார்னா, "நீங்க வந்து ஸ்ட்ரெய்ட்டா வந்து என் கேர்ள் ஃபிரெண்ட பத்தி தான் வந்து சொல்றீங்க. எனக்கு நல்லாவே வந்து புரியுது. கண்டிப்பா நான் வந்து இத பத்தி யோசிக்கிறேன்னு" சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா, இப்ப ஒரு சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல பாப்பாரு. அப்ப கரெக்ட்டா பாத்தீங்கன்னா, நம்ம பென் வந்து கால் பண்ணுவாரு. பென் எதுக்கு கால் பண்ணுவார்னா, இந்த மாரி ஒரு குட்டி பையன் வந்து என்ன அவங்க நம்ம ஹீரோ கூட ஒரு இடத்துல வந்து காப்பாத்தியிருப்பாரு. இந்த பில்டிங்ல இருந்து இடிஞ்சு விழுறப்போ, ஸோ அந்த பையன் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து இந்த மைன் வந்து தோண்டி வச்சிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருப்பான். பட் அந்த பையன் பார்த்தீங்கன்னா, அது தெரியாம அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, செத்து போயிட்டு இருப்பாரு. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா, இன்னும் சில பசங்களும் வந்து இறந்து போயிருப்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, மெயினா அந்த ஜோரோ பையன் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். ஸோ அந்த பையன் வந்து செத்து போயிட்டான். பட் அந்த பையன் செத்து ரொம்ப நாள் வந்து ஆச்சு. பட் நம்ம பென் வந்து அத முன்னாடி வந்து ஒரு தடவ ஃபோன் பண்ணி தகவல் சொல்ல பார்த்திருப்பான். பட் நம்ம ஹீரோ வந்து அப்ப இருந்த சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் வேற மாரி இருந்துச்சு. ஸோ இப்ப வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணியிருப்பான். பட் இப்ப எப்படியோ வந்து தைரியத்த வர வச்சுட்டு வந்து சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, இத கேட்டோனே ஒரு மாதிரியா வந்து ஆயிடுவாரு. கேட்ட உடனே என்ன பண்ணுவான்னா, "நான் இந்த மாரி ஈஸ்டர்ன் கன்ட்ரிக்கு கண்டிப்பா வந்து வருவேன். ஆனா எப்போ வருவேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு" சொல்லும்போது, நம்ம பென்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு, "இல்லடா அதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது. நீ வாலண்டரி மட்டும் தான். நீயும் ஹீரோயினும் வந்து ஊர்லயே இருங்க. அதுவே வந்து போதும். நாங்க இங்க வந்து எல்லாமே வந்து பார்த்துக்கிறோம். நீங்க வந்து கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லன்னு" சொல்வாரு. பட் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, "இல்ல, இல்ல நான் கண்டிப்பா வந்து ஈஸ்டர்ன் கன்ட்ரிக்கு வருவேன்னு" சொல்லிட்டு இங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இத கேட்டதுலருந்து நம்ம ஹீரோ இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து எமோஷனலா வந்து டேமேஜ் ஆயிடுவாரு. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம பென்ன வந்து காட்டுவாங்க. நம்ம பென் வந்து என்ன நினைப்பாருன்னா, அந்த பையன் வந்து அப்போ வந்து அந்த மைன்ல வந்து இறந்து போயிருப்பார்ல. ஸோ அந்த இடத்த அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேமராமேனும் வந்திருப்பாங்க. அந்த கேமராமேன் வந்துட்டு அந்த பையனோட ஷூவ மட்டும் கையில வச்சுட்டு, "ஏன் அந்த பையனுக்கு மட்டும் இப்படிலாம் வந்து நடக்கும்? இந்த மாரி இந்த போர் இதெல்லாம் வந்து எதுக்கு நடக்குது? இந்த மாரி அப்பாவி குழந்தைங்க, பெரியவங்க எல்லாமே சாகறதுக்கு இதெல்லாம் எனக்கு சுத்தமா வந்து புடிக்கலன்னு" சொல்லிட்டு, அவன் ஒரு மாரி வந்து எமோஷனலா வந்து ஆயிடும். நம்ம பென்னும் பார்த்தீங்கன்னா வந்து சமாளிக்க பார்ப்பாரு. பட் அந்த கேமராமேன் பார்த்தீங்கன்னா சமாளிக்கவே முடியல. அவன் பார்த்தீங்கன்னா நேரா வந்து எங்கேயோ வந்து ஓடி போறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோக்கு இன்னும் எமோஷனலா வந்து ஆயிட்டாரு. ரொம்ப பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வந்து ஆயிட்டாரு. அவரு பார்த்தீங்கன்னா, நிலைமை இன்னும் மோசமாயிட்டே தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த சீன் அப்படியே கட் ஆக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின தான் வந்து காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பேட் நியூஸ். என்னன்னா, அவங்க அம்மாவுக்கு கேன்சர் இருக்குல்ல. ஸோ அந்த செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரொம்ப மோசமாகிட்டே போகுதாம். ஸ்ப்ரெட் ஆகிட்டே வந்து போகுதாம். அதனால அவங்க வந்து இப்போ உயிர் பொழைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து சொல்லியிருப்பாரு. இத கேட்டோனே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ரொம்ப எமோஷனலா வந்து உடைஞ்சே வந்து
வந்து போயிடுவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தான் என்ன பண்ணுவாரு, கரெக்ட்டா சரி ஓகே இந்த விஷயத்தலாம் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து அழுதுகிட்டே வந்து இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் என்ன ஆச்சு, ஏது ஆச்சுன்னு சொல்லி கேட்க, இங்க நடந்த விஷயத்த எல்லாமே வந்து சொல்லிட்டாங்க. இந்த மாரி அவங்க அம்மாவுக்கு கேன்சர் இருக்கு. நீ உடனே வந்து வா! என்னால வந்து இருக்க முடியலன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பிடுவாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. அழுதெல்லாம் முடிச்சுட்டு வெளில வர்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணாரு, "இதோ பாருங்க நீங்க ரொம்ப வந்து டென்ஷனா வந்து இருக்கீங்க. இப்ப அந்த மாரிலாம் இருக்காதீங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்தா கண்டிப்பா வந்து உங்க அம்மா வந்து பொழைக்கிறதுக்கான சான்சஸ்லாம் வந்து இருக்கு. ஸோ, அதனால ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டு, நம்ம தான் என்ன பண்றாரு, அவங்களுக்கு ஒரு டிஷ்யூ மாரி குடுக்குறாரு. ஏன்னா நம்ம ஹீரோயின பார்த்தீங்கன்னா, இப்ப தானே வந்து கண்ணுக்கெல்லாம் வந்து இதுலாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஆயிட போதுன்னு சொல்லிட்டு இவரு வந்து பயப்படுறாரு. அப்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஏதோ பீப் சவுண்ட் மாரி கேட்குது. உள்ள போய் பார்த்தா, அவங்க அம்மாவோட நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா சீரியஸ் ஆகிட்டே வந்து வருது. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவ வந்து ஐசியூல வந்து அட்மிட் பண்ணிர்றாங்க. என்னன்னா, இப்ப ஏதோ ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மாரி அவங்க லங்ஸ்ல வந்து இருக்காம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவோட நிலைமை கொஞ்சம் கிரிட்டிக்கலா வந்து ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நம்ம என்ன பண்ணுவாரு, இந்த மாரி உங்க அம்மா வந்து ஐசியூல தான் வந்து இருக்காங்க. நீங்க கொஞ்ச நாள் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. நான் அவங்கள பார்த்துக்கிறேன். ஏதாவது இருந்தா தகவல் வந்து சொல்றேன்னு வந்து சொல்வாரு. பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இல்ல இல்ல வேணாம் நான் இங்கேயே இருக்கிறேன். ஹீரோ வேற வந்துட்டு தான் இருப்பாரு. நான் வந்து இங்கேயே இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எங்க அம்மா கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாரி நம்ம ஹீரோயினும் ஒரு முடிவு எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட்டருந்து கரெக்ட்டா வந்து காலும் வந்து வருது. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, இந்த மாரி நான் ஒரு 6 ஹவர்ஸ்க்குள்ள நான் வந்து ஊருக்கு வந்துருவேன். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, பயப்படாதன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு, நம்ம ஹீரோயின பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துறாரு. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, தூக்கமே இல்லாம ஒரு மாரி தவிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அம்மாக்கு என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சரியா வந்து தூங்கலல்ல. ஸோ அப்பதான் பார்த்தீங்கன்னா, தூங்குன மாரி இருக்கும்போது கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. பார்த்தா நம்ம வேற நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்திருப்பாருன்னு சொல்லிட்டு வந்து தவிக்கிறாங்க. பட் ஆனா ஹீரோ வரல. தான் வந்து வராரு. நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாரி கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு வந்து கேட்பாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் இல்ல அதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ ஏன் இன்னும் வரலன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துறாரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, "சாரி, சாரி நீ என்கிட்ட வந்து முன்னயே சொல்லியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன் இந்த மாரி பண்ணிட்ட?" அப்படின்னு சொல்லி இது பண்ணிப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்தையும் வந்து மறைச்சிட்டு இருப்பாங்களே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து கேட்டிருப்பாரு. இந்த மாரி நீங்க ஹீரோ கிட்ட சொல்லியிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. முன்னயே வந்து கேட்டிருப்பாரு. பட் நம்ம ஹீரோயின இல்ல, இல்ல அவர்கிட்ட நான் எதுவுமே வந்து சொல்லன்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இப்ப கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து ஒண்ணா வந்து நிக்கும்போது, நம்ம வந்து புரிஞ்சுகிட்டு, அவரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு வந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அப்பதான் வந்து தூங்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்துட்டார்ல, அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்து வந்துருச்சு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாரு, அங்க டாக்டர் கிட்டலாம் வந்து விசாரிக்கிறாங்க. இந்த மாரி ட்ரீட்மெண்ட் நாங்க குடுத்துருக்கோம்ப்பா. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்க கண்டிஷன் என்னன்னு தெரியும்னு சொல்லிட்டு, இந்த மாரி டாக்டரும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட வந்து விசாரிச்சு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இப்பதான் கொஞ்சம் தூங்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. என்னாச்சுன்னா, நம்ம ஹீரோயின் வந்து தூங்கி நல்லா வந்து எந்திச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ யாருமே வந்து இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட பேர் சொல்லி கத்து கத்துன்னு கத்திட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அப்பதான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்காக சாப்பாடுலாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் இந்த மாரி கட்டி பிடிச்சுட்டு, "நீ ஏன் இந்த மாரி என்ன விட்டுட்டு வந்து போன? எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீ என் கூடவே இருன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோவா, "இல்லப்பா அதெல்லாம் எதுவும் இல்ல. நீ நல்லா தூங்கிட்டு வர ஏந்தியா? சரி உனக்காக வந்து நான் சின்ன சின்ன இதுலாம் ஸ்நாக்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்தேன். எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? நீ எதுவுமே இல்ல. பிரச்சனையே இல்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின வந்து சமாதானம் வந்து படுத்துறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த மாரி வந்து பிஹேவ் பண்றாங்கன்னே வந்து தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ எடுத்துட்டு வந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்து சாப்பிடுறாங்க. இந்த மாரி வந்து "நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. உங்க அம்மா வந்து முழிக்கும்போது நீயும் நல்லா இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா அழகா இருக்கணும்ல. ஏன் என் பொண்ண வந்து பார்த்துக்கணும்னு உங்க அம்மா வந்து கேள்வி கேட்டாங்கன்னா, அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாரிலாம் வந்து நீ பிஹேவ் பண்ணாதன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா, சிரிச்சு சிரிச்சு நம்ம ஹீரோயின கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, சமாதானம் வந்து படுத்துறாரு. அது மட்டும் இல்ல நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது கூட நம்ம ஹீரோ கூட பார்த்தீங்கன்னா, டாக்டர் கிட்டலாம் வந்து பேசியிருப்பாங்க. இந்த மாரி அவங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட் பத்தி. அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அந்த டைம் என்னன்னு தெரியல, நம்ம ஹீரோயினுக்கு ஒரே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜ்ல இருந்திருப்பாரு. பட் சின்ன வயசுல இருந்திருப்பாரு. ஏன்னா, அவருக்கும் பார்த்தீங்கன்னா, அம்மா இல்லல்ல. ஸோ அவரு எப்படி வந்து இருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு, இத பத்தி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட கேட்க நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் எனக்கு வந்து பழகிடுச்சு. ஏன்னா சின்ன வயசுல எங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. நெறைய பசங்க பார்த்தீங்கன்னா, உங்க அம்மாவோட ஸ்கூலுக்குலாம் வந்து வருவாங்க, செய்வாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரியா தான் வந்து இருக்கும். பட் என்ன பண்றது? அதெல்லாம் எனக்கு வந்து பழகிடுச்சு. அது மட்டும் இல்ல எங்க அம்மா சாகுற அந்த கடைசி நாள் கூட, நானும் எங்க அம்மாவும் ஒண்ணா வந்து டைம்ஸ்லாம் வந்து ஸ்பெண்ட்
வின் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த அட்மாஸ்பியர் அவங்க அம்மா கூட அந்த நினைவு இதெல்லாம் பத்தி வந்து சொல்லுவாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாரி வந்து எங்க அம்மா வந்து என் கூடவே இருப்பாங்கன்னு தான் நான் வந்து நம்புறேன். ஏன்னா என்னோட ஒவ்வொரு சக்சஸ்லயும் எங்க அம்மா எப்பவுமே என் கூட இருப்பாங்கன்னு நான் வந்து நம்புறேன். நீ எதுக்கும் வந்து கவலைலாம் வந்து படாத. கண்டிப்பா உங்க அம்மாக்கு எதுவுமே வந்து ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின ரொம்ப வந்து சமாதானம் வந்து படுத்துறாங்க. பட் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரே பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது நெகட்டிவாவே யோசிக்கிறாங்க. இந்த மாரி எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெகட்டிவ் மைண்ட்ல இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ரொம்ப பாசிட்டிவா வந்து இருக்காரு. "இது பாரு உங்க அம்மாக்கு எதுவும் வந்து ஆகாது. நம்ம 2 பேருமே பார்த்தீங்கன்னா, உங்க அம்மா வந்து மீட் தான் வந்து பண்ண போறோம். நம்ம எல்லாருமே வெளிலலாம் போவோம், செய்வோம். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, எதுவுமே வந்து யோசிக்காத. எல்லாம் நல்லபடியா தான் இருக்கும். உங்க அம்மாவ ட்ரீட் பண்ற டாக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் டாக்டர்ஸு. ஸோ, அதனால நீ எதுவுமே வந்து யோசிக்காத, செய்யாதன்னு" சொல்லிட்டு இப்படிலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து சமாதானம் வந்து படுத்துறாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஸ்டில் இன்னும் அந்த நெகட்டிவ் மைண்ட்ல தான் வந்து இருக்காங்க. ஏன் இவங்க இப்படி இருக்காங்கன்னு வந்து தெரியல. அப்ப நம்ம ஹீரோயின் "சரி நீ என் கூட இருக்கல, நீ எனக்கு அதுவே வந்து போதும். சரி உன் வேலைலாம் எப்படி போச்சு? அத பத்தி ஏதாவது சொல்லுன்னு" வந்து கேட்கறாங்க. நம்ம ஹீரோவும் "இல்ல அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லாவே வந்து போகுதுன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பொய் சொல்றாரு. ஏன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பாரு, நடந்த விஷயத்த எல்லாமே நம்ம ஹீரோயின் கிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லி தான் வந்து இது பண்ணியிருப்பாரு. பட் நம்ம ஹீரோயின் இப்படிப்பட்ட கண்டிஷன்ல இருக்கும்போது எதுவுமே வந்து சொல்ல முடியாதுல்ல. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா வந்து சமாளிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டும் ஆகுது. 2 பேரும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோக்கு என்ன ஆகுதுன்னா, கனவுல அடிக்கடி பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் தான் வந்து ஞாபகம் வருது. நம்ம கேப்டனோட இருந்த அந்த கடைசி நிமிஷங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்து மனுஷன் பார்த்தீங்கன்னா, இன்னமும் பார்த்தீங்கன்னா மோசமாகிட்டே தான் வந்து வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நேரம் போக போக பார்த்தீங்கன்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஐசியூ கிட்டயே தான் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் டாக்டர் வெளில வராங்க. என்னன்னா, இப்ப இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து நாங்க இது பண்ணிட்டோம். கஷ்டமான ஸ்டேஜ் உங்க அம்மா வந்து தாண்டிட்டாங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா, தெரப்பி அது இதுதான் வந்து எடுக்கணும். இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொன்னதும், அப்பதான் பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து நிம்மதியாவே வந்து ஆகுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கெல்லாம் வந்து வராங்க. வீட்டுக்கு வந்து இந்த மாரி சமைச்சு ஏதாவது சாப்பிடலாம்ன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா சமைச்சு சாப்பிடுற அளவுக்கு எந்த பொருளுமே வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து இல்ல. நம்ம ஹீரோ என்ன பண்றா, சரி கடைக்கு போய் நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் அப்பதான் வந்து யோசிக்கிறாங்க. இந்த மாரி நான் வீட்டுக்கு வந்து இந்த ஃப்ரிட்ஜ் கூட வந்து ஓப்பன் பண்ணது கிடையாது. ஆனா எங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் சம்பாதிச்சாலும் செஞ்சாலும், அவங்கள வந்து சரியா வந்து பார்த்துக்க வந்து மாட்டேன்றாங்க. இந்த மாரி சாப்பாடு விஷயத்துல கூட இவ்ளோ மோசமா இருக்காங்களே, ஏன் எங்க அம்மா இப்படி வந்து மாறிட்டாங்க? அவங்கள வந்து கூட பார்த்துக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, அப்படிலாம் எதுவும் இருக்காது. உங்க அம்மா வந்து வேலை விஷயத்துல கூட ஏதாவது வந்து இருப்பாங்க. ஏன் நீ அந்த மாரிலாம் யோசிக்கிற? இனிமேல் நீ வந்துட்டல்ல, நீ வந்து நல்லாவே பார்த்துக்கோ. நானும் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சமைக்கலாம் செய்வாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, பொருள எடுக்கிறேன்ற பேர்ல பொருள கீழலாம் வந்து போட்டுற ட்ரை பண்ணுவாங்க. ஐ மீன் போட அவங்க தலை மேல விழும். பட் நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து இது பண்ணிடுவாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா சமைச்சுலாம் வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்காக அவங்க ஹீரோவோட அப்பா சின்ன வயசுல வந்து சில டிஷ்ஷஸ்லாம் வந்து கத்துக் குடுத்துருக்காரு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா, செஞ்சுலாம் வந்து குடுக்காங்க. நம்ம ஹீரோயினா இந்த மாரி நீ வந்து சமைக்கலாம் வந்து செய்ற. ஆனா எனக்கு அது கூட வந்து தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க சின்ன வயசுல அவங்க அப்பா கூட தான் வந்து வளர்ந்துருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து இன்னொரு ஃபேமிலியோட வந்து இருந்திருப்பார்ல. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா, இவளால உரிமை எடுத்து எதுவுமே வந்து செய்யவே வந்து முடியாது. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா, "நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்ம வந்து சொந்தமா ஒரு வீடு வந்து வாங்குவோம். அந்த வீட்ல நீ தான் வந்து எல்லாமே வந்து பண்ணுவ, செய்வ. உன்னை யாருமே வந்து கண்ட்ரோல்டா வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ உன் விருப்பத்துக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம்னு" சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினுக்கு இது கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நம்ம ஹீரோயோட கண்ண வந்து நோட்டீஸ் பண்றாரு. "ஏன்னா இவ்ளோ ரெட்டா இருக்கேன்னு" சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோயினா "இல்ல, இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல. தூங்கலல்ல அதனால கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். தூங்கி எந்திச்சு ட்ராப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணா சரியாயிடும். நீ எதையும் பத்தி யோசிக்காத. நீ வந்து சாப்பிடுன்னு" சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா சாப்பிடுறாங்க. மறுநாளும் ஆகுது. என்னன்னா நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோனோட அம்மாவ பார்க்கறதுக்காக வந்து போவாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாரு, "நீ இந்த மாரி ஐ டெஸ்ட்க்கு போ. நான் வந்து ஆன்டி கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிடுவாங்க. நம்ம ஹீரோனோட அம்மாவும் அப்பதான் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து ஏஞ்சுப்பாங்க. நம்ம ஹீரோ உடனே பார்த்தீங்கன்னா, உட்கார்றதுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோனோட அம்மா பார்த்தீங்கன்னா, எடுத்தோனே இந்த மாரி கேள்வி கேட்பாங்க. என்னன்னா, "என் பொண்ணு உனக்கு எதனால வந்து புடிச்சது? ஏன்னா என் பொண்ணு வந்து எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லாவே வந்து தெரியும். அவ சரியான அடமன்ட்டு, சரியான வந்து எமோஷனலா இருக்கா. அவ வந்து கோவப்படுவா, செய்வான்னு" சொல்லிட்டு இப்படி பொண்ண பத்தி எல்லாமே நெகட்டிவா வந்து சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றான்னா, "எனக்கு அதுதான் வந்து அவகிட்ட வந்து புடிச்சிருக்கு. அவ அவளாவே வந்து இருக்கிறா. அவ வந்து என்ன பண்ணாலும் எனக்கு வந்து பிடிக்கும். ஏன் இந்த உலகத்துல யாருமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்ன்னு சொல்லிடவே முடியாது. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சைட்ஸ் இருக்கு. பட் அது எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். யாருமே வந்து ஃப்ளாவோட வந்து இருக்க மாட்டாங்க. அத
குறையோட வந்து இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, குறை இருக்க தான் வந்து செய்யும். ஏன் என்கிட்டயும் குறை இருக்கு. நானும் தான் கோவப்படுவேன் செய்றேன். ஸோ இது எல்லாமே வந்து லவ்ல வந்து சகஜமான விஷயம் தான். நீங்க ஏன் ஆன்டி அத பத்திலாம் வந்து யோசிக்கிறீங்க? அவ என் கண்ணுக்கு வந்து அழகா இருக்கா. அவ கூட இருக்கும்போது நான் சந்தோஷமா இருக்கேன். எனக்கு வந்து அதுவே வந்து போதும்ன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா, இது கேட்கும்போது நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் எங்க தான் பொண்ணு என்ன மாரியே வந்து மாறிட வந்து போறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம் வந்து இருக்கு. கேள்வியா வந்து கேட்டுட்டு தான் வந்து இருக்காங்க. பட் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு சளைக்காம வந்து பதில் வந்து சொல்றாரு. அப்ப அந்த டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட அம்மா என்ன பண்றாங்க, இந்த மாரி "நீ வந்து ஈஸ்டர்ன் கண்ட்ரிக்கு வந்து போறியே. ஏன்னா என் பொண்ணுகிட்டயே அந்த கேள்விய நான் வந்து கேட்டேன். அவ என்கிட்ட தெளிவா வந்து பதில் சொல்ல மாட்டேன்றா. நீ வந்து போறியா?" அப்படின்னு வந்து கேட்கறாங்க. பட் நம்ம ஹீரோ "ஆமா நான் வந்து போக தான் வந்து போறேன். சில டெஸ்ட்லாம் வந்து இருக்கு. பட் இருந்தாலும் இத பத்தின முழு விஷயத்த அவகிட்ட வந்து நான் வந்து இன்னும் சொல்லல ஆன்டி" அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, அந்த கண்ட்ரி வந்து இப்போதைக்கு ரொம்ப வந்து மோசமான ஸ்டேஜ்ல இருக்கு. எப்ப பார்த்தா சண்டை, போர் அது இதுன்னு போயிட்டுருக்கு. அந்த இடமே ஒரு மாதிரியா தான் இருக்கு. அந்த டைம் வந்து நீ போயே ஆகணுமாப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, "இல்ல மேடம் நான் கண்டிப்பா போய் தான் வந்து ஆகணும். என் ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் அங்க வந்து இருக்கிறாங்க. அந்த இடம் வந்து பார்க்கறதுக்கு வந்து போரு அதெல்லாம் வந்து இருக்கலாம். பட் அந்த இடத்துக்குன்னு ஒரு அழகு வந்து இருக்கு. அந்த அழக எப்படியாச்சும் நாங்க வந்து மீட்டு குடுக்கணும். ஸோ அதனால கண்டிப்பா நான் வந்து போக தான் வந்து போறேன். ஆனா இவகிட்ட எப்படி சொல்றது? எனக்கு அதுதான் ஒரு மாரி யோசனையாவே வந்து இருக்கு" அப்படின்னு சொல்லி, இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினும் வந்து வந்துருவாங்க. அப்போ ஹீரோயின் வந்தோனே பார்த்தீங்கன்னா, "என்ன 2 பேரும் ஜாலியா வந்து பேசிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினோட அம்மாவா, "நீ தான் வந்து எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே வந்து இருப்பியே, அழுமூஞ்சாச்சா? அதனால தான் வந்து உன் புருஷன்கிட்ட வந்து அதாவது உன் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் கிட்ட நான் வந்து பேசிட்டு இருக்கேன்னு" சொல்லும்போது, நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வருது. என்ன இப்படிலாம் வந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா, ஜாடமாடையா வந்து பேசுவாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவாருன்னா, "நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல ஆன்டி. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அவலாம் வந்து அழலாம் மாட்டா" அப்படின்னு வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. நம்ம ஹீரோட அம்மா பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கேட்டு வந்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவான்னா, என்னன்னே தெரியல வர வர வந்து உங்களுக்கு என்ன வந்து சரியா வந்து பிடிக்க மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் வந்து என்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் அதான் என் பாய் ஃப்ரெண்ட் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலும் கேலியுமா இங்க பார்த்தீங்கன்னா, ஜாலியா வந்து பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து வந்துருவாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் குட் நைட் சொல்லிட்டு அவங்கவங்க ரூமுக்கு வந்து போயிடுவாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஐ டெஸ்ட்டுக்குலாம் வந்து போயிருப்பாங்கல்ல. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்னா, இவங்களோட ஐ இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மோசமா ஆயிருக்காம். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சர்ஜரி ரொம்ப ரொம்ப முக்கியமா. பட் இந்த சர்ஜரியோட சக்சஸ் ரேட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கம்மியா. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சு. என்னன்னா, இந்த கண்ணு வந்து இந்த மாரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அதுக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு, இத பத்தி யார்கிட்டயும் அவங்க வந்து சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஸோ, இது எப்படி எல்லார்கிட்டயும் வந்து சொல்றதுன்னு சொல்லிட்டு, இவங்க இந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, ஏர் டிக்கெட்டே வந்து வந்துருச்சு. அந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரிக்கு போறதுக்கு. இவரு இந்த விஷயத்த எப்படிடா ஹீரோயின் கிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கு. ஸோ இதோட தான் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. பாய் பாய்.